ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி சாதத்தை ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, 7 கிராம்பு, இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 4 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். பிரியாணிக்கு தான் நல்லா வெங்காயம் வதங்கணும், ஆனால் பிரிஞ்சி சாதத்துக்கு அவ்வளோவா வதங்க வேண்டாம். அப்புறம் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்துடும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம், மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் மட்டும் போதும். அப்புறம் இதுல 4 தக்காளி பழம் நீட்டமா நறுக்கி வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தக்காளி பழம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே சேர்த்து. இப்போ நம்ம இதில் 1 கப் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு, அது 1 கப். இது போக நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பட்டாணி, காலிஃப்ளவர், இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 1 கப் மீல் மேக்கரை ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அந்த வாட்டரை எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீல் மேக்கரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவுங்க. நான் 2 கப்பு அரிசி சேர்த்ததுனால மொத்தமாக 3 கப்பு அளவுக்கா நான் தேங்காய் பாலும் தண்ணீரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1 கப்புக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு சும்மா லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு கொதி வந்துட்ட அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா கடைசியா 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கர்ல ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆவி வந்துட்ட அப்புறம் விசிலை போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். பிரிஞ்சி சாதத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 5 முந்திரியை ஃபர்ஸ்ட் நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். பிரெட்டை நான் கியூபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி அதையும் நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன். டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட் ப்ரௌனில் டோஸ்ட் ஆனால் போதும், எல்லா சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிக்கணும். நீங்கள் பிரெட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரஸ்க்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இதில் நம்ம இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் பிரெட் டோஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூடா பிளேட்ல போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க பிரியாணி கத்திரிக்காய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப சுவையா இருக்குங்க. நீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.